அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவருக்கு தற்போது அண்மை செய்தியாக புதிய செய்தி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அனைத்து பெண்களுக்கும், அதாவது வருமான வரி செலுத்துபவர்களை தவிர அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பாக மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் 2500 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த 2500 நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவை அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதான் கவர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களாக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய செய்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, வருமான வரி செலுத்துபவர்களை தவிர அனைத்து பெண்களுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்னையிலிருந்து, எந்த தேதியிலிருந்து இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமா இந்த 2500 ரூபாய் மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ள 2500 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாதம் விழணும்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ தமிழகத்தை பொறுத்தளவில் பெண்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாத காலத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,16,00,000 பேர் மாதம் 1000 ரூபாய் வாங்கி வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் எங்களுக்கும் உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஓட்டுகள் எதிர்க்கட்சிக்கு செல்லும் என்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நடத்தப்பட்டு அதில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தீங்க அவங்க அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னாலும் இதற்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும். அதே கூட போக உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 2500 ரூபாய் வழங்குறாங்க. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் 26 லட்சம் பேர் 28 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் தகுதியானவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரே மாதம்தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விண்ணப்பங்களும் சரி செய்யப்பட்டு டிசம்பர்லேருந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும். அதே மாதிரி நவம்பர் 30 தேதிக்குள் விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பல்வேறு காரணங்களை கூறி விண்ணப்பங்கள் நிராகரிப்பதாக பொதுமக்கள் பலர் அமைச்சர்களிடம் முறையிட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து உரிய காரணமின்றி விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என்று வருவாய்த்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வருமான வரி செலுத்தும் குடும்பத்தினரை தவிர மற்ற குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நிதித்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் புதிய பயனாளர்களுக்கு டிசம்பரிலிருந்து மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி புதுசாக விண்ணப்பித்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, முதல் தடவை தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.